తమిళనాడులోని సేలం జిల్లా పుదుకొత్తంబాడిలో విచిత్రమైన మోసం వెలుగులోకి వచ్చింది. తహసీల్దార్ కార్యాలయం నుంచి మాట్లాడుతున్నామని నమ్మించిన ముందు చేయించుకుంటే మహిళలకు 15,000, విద్యార్థులకు 45,000తో పాటు ల్యాప్టాప్ గ్రామస్తులు ఆ తర్వాత ప్రభుత్వ అధికారులు நம்பவத்தனி போலீஸ் ஸ்கூல் பிள்ளைங்கள தரணும் 45,000 கொடுக்கறாங்க. ஸ்கூல் மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க முட்டடிக்கு? அப்புறம் எப்படி எல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு? தெரிஞ்சவங்க போன் சுவிட்ச் ஆஃப் வச்சிட்டாங்க. ஓட்ட எடுத்து பாப்பா அறிவு சார் அதனால அப்படியே சுவிட்ச் ஆஃப் வச்சிட்டாங்க. நீ தென்னங்குடி பாளையம் தெரியாம போயிட்டாங்க. அப்புறம் வந்து அதனால நீங்க மொட்டை அடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் வராது. பெண்கள் அடிச்சுக்கிட்டா 15,000, ஆண்கள் அடித்தா 6,000 சொல்லி பேசினாங்க. நாங்களும் ஃபோனில் பேசினோம். அவங்க அப்புறம் ஃபோன்லேயே பேசவும் இல்லை, வரவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டாங்க வீட்டுலேயே வரவே இல்லை. யார் மொட்டை அடிச்சது? மொட்டை அடிச்சது இங்கே தான் அடிக்க சொல்லி அடிச்சு அவங்க தான் வர சொன்னாங்க சார். அடின்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு சார் மொட்டை அடிச்சிட்டோம். கொரோனா வைரஸ் வருது, இதெல்லாம் ஒரு 18 பேருக்கு டோக்கன் வந்துருக்குது, வந்து நீங்கள் எல்லாம் மொட்டை அடிச்சுக்காங்க, நாங்கள் கொண்டாந்து காசு கொடுத்துட்றோம், உங்களை போட்டா பிடிச்சிக்கிட்டு போகிறோன்னு தான் சொன்னது. அப்புறம் இவங்க உடனே எங்ககிட்ட வந்து நாங்கள் கோயில் இருந்தீங்களோ கூப்பிட்டு வாங்கன்னு மொட்டை அடிங்க, நபர் இப்பயே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. ஸ்கூல் பிள்ளைங்களாம் எவ்வளோ தரேன்னாங்க? 45,000 கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க முட்டடிக்க? 20 பேருக்கு இருப்பாங்க. அப்புறம் எப்படி எல்லாம் தெரிஞ்சது உங்களுக்கு? தெரிஞ்சவங்க போன சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. ஓட்ட எடுத்து இல்லை பாப்பா அறிவு சார் அதனால அப்படியே சுவிட்ச் ஆஃப்ல வச்சுக்கிட்டாங்க. நீ தென்னங்குடி பாளையம் தெரியாம போயிட்டாங்க. அப்புறம் வந்து இங்க ரோட்டுக்கிட்ட இங்க வந்துட்டேன், நீங்க அடி